நம்மை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் வழிநடத்தும் நம்முடைய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி ஏறுகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவலம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த முழு அதிகாரமும் ஸ்தேவான் தன்னை எதிர்த்த அந்த அதிகாரிகளுக்கு முன்பாக பரிசுத்தாவினால் நிறைந்து முற்பிதாக்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை கர்த்தர் எப்படி அவங்களோடு இருந்தார், அவங்கள வழி நடத்தினார் என்பதை அவர் அந்த ஆவியில நிறைந்து பேசுகிற ஒரு காரியத்தை தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த வசனங்களில நாம் பார்க்கிறது என்ன? ஒரு வனாந்தரத்துல ஆண்டவர் மோசேயோடு இடைப்பட்டார். அந்த 40 வருஷம் வனாந்தரத்துல மோசேயோட வாழ்க்கை. அப்போ அந்த வில்டர்னஸ் சீசன், இந்த வனாந்தரமான வாழ்க்கை, நம்ம கடந்து போகிற கடினமான பாதை, காத்திருக்கிறது, அதிகமாய் ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறது, கடினமான சூழ்நிலை, என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய அழைப்புக்கு நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றுதான் நம்ம இங்கு பார்க்கிறோம், உணர்ந்து கொள்ளுகிறோம். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு திரும்பவுமாய் நமக்கு ஞாபகப்படுத்துற விஷயம் என்ன? அந்த வனாந்தரத்துல நம்ம போகிற வேளையில தான் ஆண்டவர் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆனா வனாந்தரத்தின் பாதையில தான் நம்ம போகிற வேளையில ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு வெளிப்படுகிறது. அவர் ஒரு நோக்கத்துக்காக நம்மை அங்கு அழைக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, 40 வருஷம் மோசே அந்த வனாந்தரத்துல அவன் அந்த செலவழித்த பின்புதான் ஆண்டவரை அவன் சந்திக்கிறான். ஒரு காலத்துல அவன் அந்த எகிப்துக்கு அவன் பிரின்ஸா இருந்தான், ராஜகுமாரனா இருந்தான். இப்போது இந்த வனாந்தரத்துல ஒரு மெய்ப்பனாக மாறினான். அநேக வேளைகளில நாம காத்திருக்கிற சூழ்நிலை, நமக்கு கடினமான சூழ்நிலை, நம்மை உருவாக்குற ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து போகும்போது ஆண்டவர் நம்மை மறந்து விட்டார் என்று நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவர் பிஹைண்ட் சீன்ல அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ காரியங்களை நமக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்மை ஏதோ ஒரு பெரிய நோக்கத்துக்காக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதை தான் திரும்ப 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 ஆண்டவர் நமக்கு நினைவூட்டி கொண்டு இருக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் எதிர்பார்க்காத விதத்துல மோசேயோடு கூட அங்கு ஆண்டவருடைய பிரசன்னம் இடைப்பட்டது. ஒரு சாதாரண ஒரு இடமாக இருக்கலாம், ஒரு சாதாரண முட்வெளி தான், சாதாரண வனாந்தரம் தான். அந்த இடத்துல ஆண்டவருடைய எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பிரசன்ஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பிரசன்னம் அந்த இடத்துல நிறைந்தது. நம்ம வாழ்க்கையில கூட நம்ம பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு எளிமையான இடத்துல கூட, ஏதோ சாதாரண நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதியில் வேணாலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். எந்த இடத்தையும் அவர் அவர் பிரசன்னத்தினால நிறைக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் எப்படி நம்மோடு பேசுகிறார், இடைப்படுகிறார். அவருடைய பிரசன்னம் எவ்வளவு மேன்மையா இருக்கிறது என்பதை நம் வாழ்க்கையில நம்ம உணர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மோசேயை ஆண்டவர் அந்த இடத்துல கண்டு பேசுகிறார். என்ன பேசுறாரு? நான் ஆபிரகாமின் தேவன், உன் முற்பிதாக்களின் தேவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவரை அறிமுகம் செய்கிறார் மோசேக்கு. ஏன்னா மோசேக்கு இது வரைக்கும் ஆண்டவரோடு கூட டைரக்ட் பேசின ஒரு அனுபவம் இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை அவன் முதலாக கேட்கிறார். அப்போ ஏன் முற்பிதாக்களை பற்றி ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், உன்னுடைய பிதாக்களுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவராக நான் இருந்தேன். அவருடைய அந்த மீட்கும் காரியத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிற அவருடைய உன்னத திட்டத்தை மோசேக்கு வெளிப்படுத்தும் போது மோசே என்ன பண்ணார்? பயத்தோட அவர்
பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நடுங்கி நின்று கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மை அழைக்கும் போது நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்? தாழ்மையோடு கூட, கீழ்ப்படிதலோடு கூட, பயபக்தியோடு கூட, ஆண்டவரே என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் அல்லப்பா, உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே அப்பா நீர் என்னை அழைக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லி நம் முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்கும் போது கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தர் நம்மை மோசையை பயன்படுத்தினது போல உங்களையும் என்னையும் ஒரு உன்னத நோக்கத்துக்காக கர்த்தர் அழைத்தார், பயன்படுத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய வேலையானது பர்ஃபெக்டாக இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னமானது நம்முடைய அருகில் இருக்கிறது. கவலையே பட வேண்டாம். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவரை ஒரு நாள் விட்டு விலக மாட்டார். ஆனால் நாம தான் அவருடைய அழைப்பை உணர்ந்து கொண்டு புரிந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறது போல இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க, கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருந்த புதிய பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே நீர் எங்களை நிறுத்தும் போது அதை உணர்ந்து உம்முடைய அழைப்புக்கு செவி கொடுக்க கர்த்தர் நீர் கிருபை தாரும். விசுவாசத்தை எங்கள் உள்ளத்தில் நீர் அதிகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய உன்னத அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தகப்பனே ஆண்டவரே உம்முடைய திட்டத்திற்கு அடிபணிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். வனாந்தர பாதையிலும் கர்த்தர் நேசரன் மாறாத கரம் எங்களை இருந்து வழி நடத்துகிறதுக்காக நன்றி சொல்லி உம்முடைய பலத்த கருத்துக்குள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.